ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பலாம் ஜபங்கள்லாம் பேச விரும்பல. சிம்பிளாக ஏன்னா பேசி பேசி எவ்வளோ பேர் எவ்வளவோ என்னென்னமோ பேசிட்டாங்க. பேசி பேசி வேஸ்ட் ஆஃப் டைம் எல்லாருக்குமே அவங்க பேசின எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பேசி பேசி மற்றவங்க மாதிரி த்ரோட் பையன் ஐயோ தமிழ் 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 வாழ்க, அவங்க வாழ்க, இவங்க வாழ்க, எனக்கு தமிழர்களை தாங்கி பிடிக்கணும் அந்த சீன்லாம் எனக்கு கிடையாது. அந்த இதுக்கெலாம் நான் வரல. எனக்கு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஓகே ஃபைன். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் அப்போ டிஎம்கே, அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கே. யாரா சொன்னது டிவிகே சப்போர்ட் பண்ணலாம் டிஎம்கே ஏடிஎம்கே? யார் சொன்னது? ஏன் வேற எந்த கட்சியும் இருக்கக்கூடாதா? என்னமோ நீ டிவிகேக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற, அப்போ நான் டிஎம்கே. நான் டிஎம்கேக்கு எனக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கேன். நான் இல்லை, டிவிகேக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற யாருமே டிஎம்கே சைடாக இருக்க மாட்டாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அவங்க டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஒரு ஆதங்கன்னு ஒரு கோவத்தில் பேசுவாங்கல்ல, கோவத்திலோட வெளிப்பாடில் பேசுவாங்கல்ல, அவங்க யாருமே டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் ஒரு திருடனா, இவனும் ஒரு திருடன். நீ என்ன எனக்கு புதுசாக கொண்டு வர? டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லாத நீ என்ன கொண்டு வந்துட்டுன்றது என்னோட ஆதங்கம், கோபம் எல்லாமே. அவன் இலவசமாக தரானா, அதே இலவசம் நீ தர, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நீ 500 தர, அவ்வளோதான் நீ பண்ணுற. நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு டிகிரி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்கல, சப்போஸ் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, ஜாப் கிடைக்கல அப்படின்னா என்னை நீ சோம்பேறி ஆக்குற. ஓகே, நான் ஒரு மாதம் 4000 தரேன். அது என்ன பேச்சு? 4000 தரேன், 5000 தரேன், 6000 தரேன்ட்டு நீ அதுக்கு எனக்கு கொடுக்காமலே இருந்தால் நான் ஃபைட் பண்ணுவேன். நான் இந்த இந்த உலகத்தில் நான் வாழ்க்கை நான் என்னால் என்ன முடியுமோ நான் ஃபைட் பண்ணி என்னால் வாங்க முடியும், ஒன்று பண்ண முடியும். நீ எனக்கு கொடுக்குறன்ற பட்சத்தில் நீ என்ன சோம்பேறித்தனமாக்குற. அது உனக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. வாட் எவர், நீங்கள் போட்டிங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த ஒரு கம்மிங் 5 இயர்ஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம், பிரச்சனை இல்லை. பட் இலவசன்ற இதுக்கப்புறம் பேசி பேசி அதை பற்றி யூஸ் இல்லை, ஏன்னா அது செட் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொன்று மெயினான, யாரெல்லாம் ஜோக்கர்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பவர் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு எஸ்டர்டே அண்ட் டுடே 2 நாளில் எனக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு. நீங்கள் தமிழுக்காக கோவப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜோக்கர், நான் ஜோக்கர். இலவசத்தை எதிர்த்து நீ குரல் பேசின அப்படின்னா நீ ஜோக்கர். நான் சீன் போடுறியா? நீ வாய்ஸ் ரைஸ் பண்ணால் நீ சீன் தானே போடுறாங்க. நீ நல்லவன் காமிச்சிக்கிறியா? ஓகே, இலவசம் வேணாம்னு சொன்னால் அப்போ நீ கெட்டவன் தான், அப்போ நீ ஜோக்கர். மெயின் இதான் ஜோக்கர். நீ மட்டும் எங்களெல்லாம் தனியாக தெரியுற, அப்போ நீ தான் ஜோக்கர். 190 பேர் நாங்கள் ஒரே மாதிரி இருக்கோம், அப்போ நீ தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுற, அப்போ நீ தான் ஜோக்கர். ஓகே, ஸோ நான் என்னுடைய பசங்களை, என்னுடைய ஜென்ரேஷனை தைரியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு சேர்க்கணும், அட்மிஷன் போடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு 1 lakh கட்டி எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும். ஆனாலும் நான் இலவசமாக கவர்மெண்ட் கொடுக்குற இலவசமாக வாங்கிப்பேன். அது தெரியல, அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க. விஜய்னு கிடையாது, ஏடிஎம்கே டிஎம்கே யாருமே ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க. சீமான் சொல்கிற ஒரு 10ல் ஒரு 3 4 லாஜிக் இல்லாமல் இருக்கும். ஓகே, அக்செப்டபிள் தான், அது பிரச்சனை இல்லை. பட் அவர் நிற்கிற ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கிறார்ல, நான் இதான்ப்பா, ஜாதியை வச்சு எனக்கு ஓட்டு போட, எனக்கு அந்த ஓட்டு தேவையில்லைன்னு சொல்கிறார்ல, உன்னால் சொல்ல முடியுமா? சொல்லலை. இலவசமாக தர முடியாது. எதுலாம் இலவசம்? எது உன்னுடைய வேலை? என் வீட்டை பார்த்துக்கிறது உன் வேலை கிடையாது. தமிழ்நாடுன்றது உன் வீடு, அது நீ தான் பார்த்துக்கணும். அதில் என்னென்னலாம் இன்க்ளூடிங், அது வீடு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, ரோடை பராமரிப்பு, என்னென்னலாம் நீ கண்ட்ரோல் பண்ணணும் அதை கண்ட்ரோல் பண்ண. அதுதான் உன்னோட ஜாபு. பிரைமரி ஜாப் என்ன? உன்னோட ஜாபு அதுதான், உன்னோட ஜாபு. அதை விட்டுட்டு எனக்கு நீ மாதம் 2000 தர, 3000 தர, அது உன் ஜாப் கிடையாது, அது உன் வேலை கிடையாது. என் வீட்டை பார்த்துக்கிறது எனக்கு தெரியும், அதுதான் நான் இருக்கேன். இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதான் சொல்கிறேன்ல, திரும்ப பேசணும், அது பெருசாக போயிட்டுருக்கும். அதெல்லாம் அன்வான்ட். ஏன்னா நான் இதுக்கப்புறம் நான் இல்லை, 15 வருஷமாக பேசி 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 கட்சியை கழிச்சிட்டு போயிட்டு அவங்க வேலையை பார்க்கலாம். அதுக்கு நம்ம சொன்ன அவர் பொட்டி வாங்குறாரு. யார் பொட்டி வாங்குவா? இதுக்காக வாங்குறாங்க, அதில் என்ன இதாக இருக்குது? அதெல்லாம் கிடையாதுப்பா, நீங்கள் பொட்டி வாங்குறீங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்கள்ட்ட யாரையாவது ஒருத்தவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஒரு ப்ராப்பராக எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல சொல்லுங்கள். நான் இந்த ரீசனுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டேன் சொல்லுவாங்க. எனக்கு டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே, இவங்க 2 பேர் வேணாம், எனக்கு ஒரு புதுசாக ஒரு கட்சி வேணும், அதனால தான் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன். அப்போ ஒரு பசுமாக அவனை கண்டுக்கே இல்லை. அவரைக்குடியில் இத்தனை வருஷமாக கற்றுட்டு இருக்காரு, ஒரு 30,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு.
எவனே தெரில. வந்து அசால்ட்டாக ஏதோ 1 லேக் தாண்டி போட்டு வாங்கிட்டான். அவ்வளோதான் வேல்யூ. எனக்கு ஆக்சுவலாக ஷையாக தான் இருக்குது தமிழ்நாடுன்னு சொல்லி. தமிழ் அது ஓகே. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட்